Taste the Daily. கிராம சபை கூட்டம் என்பது கிராமத்தின் இதய துடிப்பை நேரில் கேட்பதற்கான நாள். கிராம மக்களின் கையில் இருக்கும் அதிகாரமே கிராம சபை கூட்ட நடவடிக்கைகள் ஆகும். ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் ஊக்குவித்தல், கிராம வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதல், அதை செயல்படுத்துவதற்காக ஆலோசனைகளை மேற்கொள்ளுதல், முக்கியமாக அக்கிராம மக்களின் விருப்பத்தையும் பங்களிப்பையும் கேட்பதே கிராம சபையின் முக்கிய நோக்கமாகும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஸ்டாலின் காணொலி வாயிலாக நடத்துவது கிராம சபை கூட்டம் இல்லை, வெறும் விளம்பர கூட்டமாகவே உள்ளது என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆட்சியாளர்கள் மக்களை நேரில் சந்தித்து நிறை குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டு ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய கூட்டத்தை தன் சுய விளம்பரத்திற்காக ஏதோ தன் கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போல் நடத்துவது மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. கிராம சபையில் சராசரியான உறுப்பினர்கள் அனைவரும் கோரிக்கைகளை தெரிவிக்க நேரம் வழங்கப்பட வேண்டும். மேலும் கோரிக்கைகள் பெறுவதை தடை செய்வதும் கோரிக்கை வைப்பவரை பேச விடாமல் தடுப்பதும் குற்றமாகும். இதெல்லாம் ஸ்டாலின் நடத்திய காணொலி நாடகத்தில் சாத்தியமா? பின்னர் எதற்காக இந்த கூட்டம்? யாரை ஏமாற்ற, எதை மடைமாற்ற? கிராம சபை கூட்டத்தில் தங்கள் கிராமங்களில் அரசு மதுக்கடைகள் நடத்துவதை தடை செய்து தீர்மானம் இயற்றினால் அந்த கிராமங்களில் அரசு மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்தகைய அதிகாரமிக்க கூட்டத்தை தன் சுய விளம்பரத்திற்காக நடத்துவது கிராம சபையின் நோக்கத்தையே முழுவதும் சிதைத்து விட்டதாகவே விமர்சிக்கப்படுகிறது.